ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வழக்கம் போல் தாங்க, ஒன்றும் இல்லைங்க. அதாவது நம்ம ரோகிணி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க நம்ம விஜய். அது மாதிரி தாலி செயினை வைக்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சு, தாலி செயினை வைக்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க அப்பாவை பற்றி கேட்டாங்க. கேட்ட உடனே அப்பாலாம் ஜெயிலேருந்து வெளியே வர மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியே வர மாட்டாரா? இதுக்கு அர்த்தம் என்னம்மா? ஒன்றும் புரியலையே. அப்பான்னு ஒருத்தர் இருந்தால் இல்லாமல் வெளியே வரதுக்கு நீயம்மா முட்டாள் மாதிரி நம்பிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இது முட்டாள் மாமியார் ஆட்டுக்கு அப்படின்னு சொல்லி தோணுது. அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல விடுங்க, மித்த விஷயத்தெல்லாம் உஷாராக இருக்கும், மீனாட்டம் மட்டும் உஷாராக இருக்கும், கடைசியில் இவங்கள்ட்ட தான் ஏமாந்து போவோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம ரோகிணிக்கு வந்துட்டு பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே குழுன்னு உள்ள ஏசி போட்ட மாதிரியே இருந்தது மனசில். ஏன்னா மீனாவை பற்றி திட்டிகிட்டு இருக்காங்களே, அதனால் அப்படியே ஸ்ருதிக்கு வந்துச்சு பாரு கோவம். என்னன்ட்டு எப்போ பாரு சும்மா நீங்கள் மீனாவை குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாரே வா, வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படி சப்போர்ட் பண்ண 4 பேர் இருந்தால் கண்டிப்பாக அந்த மாமியார்கள்லாம் ஆடவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒன்றை சொல்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லன்னு தெரியும், எப்போ நீங்கள் மீனாவை குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் குறை சொல்லவும் அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம முத்திர வந்துட்டு சீக்கிரம் வராரு, சீக்கிரம் வந்தோடனே சவாரி இல்லைன்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே நம்ம மீனாவுக்கு காய்ச்சல் அடிக்கிறத பார்த்தோன்னா இவ்வளோ காய்ச்சல் அடிக்குது, நீ ஏமா இப்படி இருக்க, போய் படுத்து ரெஸ்ட் எடுன்ட்டு ரூமில் படுக்க வச்சிட்டாரு. உடனே பார்க்கணுமே விஜயாவுக்கு வந்துச்சு கோவம். ரோகிணியும் மனோஜ் உள்ளே வந்துட்டாங்களாம். எங்கள் ரூமில் இப்படி படுக்கலாம், 1008 கேள்வி, இந்த வாரம் இவங்க ரூமு தானே, நீ ஏமா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ருதி உங்களுக்கு அடுத்த வாரம் வந்தால் தெரியும் அப்படின்னு சொல்ல நாங்கள் அடுத்த வாரம் எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஐடியாவில் இருக்கான்னு ரவிக்கே தெரியலங்க. கடைசியில் இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுமா, அதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரூமுக்காக பிரச்சனை பூகம்பமாக வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. உடனே இருந்துட்டு சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும், ரூம் கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்ன நடக்க போதோ தெரியலங்க, ஒன்றும் புரியல. ஏசி இல்லாமல் இருக்க மாட்டாங்க நம்ம ஸ்ருதி. எப்படி ரூமை விட்டு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்